பண்ணிக்கோங்க. ரூபாய் 10 லட்சத்தில் ஜெயலலிதா முழு உருவ வெண்கல சிலையை எடப்பாடி பழனிசாமி நெய்வேலியில் இன்று திறந்து வைக்கிறார். கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்துள்ள பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாளை முதல் பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு என கல்வித்துறை முதன்மை செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது. திருவண்ணாமலை அருகே டிராக்டர் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறவுள்ளது. பட்ஜெட் மீதான கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள். பௌர்ணமி கிரிவலத்திற்காக திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே மாட்டு இறைச்சியுடன் பயணம் செய்த பெண்ணை இறக்கிவிட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களின் மன ஓட்டம் தெரியும், கூட்டணிக்காக அலைப்பாயவில்லை என செல்லூர் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை தொடர்ந்து நேற்று 12 சட்ட முன் வடிவுகள் பல்வேறு துறை அமைச்சர்களால் அறிமுகம் செய்யப்பட்டன. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் வலியுறுத்தி வாங்கித்தர வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மார்ச் 3 போலியோ சொட்டு மருந்து முகாம் 57,83,000 குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய ஒப்பந்தம் குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய துணைக்குழு அரசாணை வெளியிட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்திற்கு விருதுநகர் கலெக்டர் போலீஸ் சூப்பரண்டுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என ஜெயக்குமார் பேட்டியளித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் அளித்துள்ளார். அடுத்த தலைமுறைக்கு இயற்கை பேரிடர் விழிப்புணர்வு என அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் பெருமழையால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் 15,471 பேருக்கு ரூபாய் 26,21 லட்சம் கடன் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் KR பெரியகருப்பன் தகவல் தெரிவித்துள்ளார். 6ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நிலுவை அகவிலைப்படி வழங்க நடவடிக்கை தொழிற்சங்கங்கள் வரவேற்பு அளித்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்ற அன்வர் உசைன் அரசு பஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் மரணமடைந்தார். தனது முதல் மனைவியுடனான விவாகரத்து வழக்கு முழுவதுமாக முடிவடையாத நிலையிலேயே அவர் 2வது மனைவியை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். எனவே 2 மனைவிகளுமே அவரது உடலை பெற்று அவரவர் மதத்தின் முறைப்படி இறுதி சடங்கு செய்ய உரிமை கோரினர். இந்த வழக்கை விசாரித்த மதுரை ஐகோர்ட் 30 நிமிடங்கள் இந்து முறைப்படி சடங்குகள் செய்யவும் பிறகு இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 ஆட்டத்தில் 216 ரன் இலக்கை வெற்றிகரமாக துரத்தியது ஆஸ்திரேலியா. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய 2024 IPL தொடரில் அட்டவணையானது இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்: பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 102 ரூபாய் 63 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 94 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.